الصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه تعليما تكبيرا مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي إني ميت وإنك حي يا ربي. ربي زدني علما وربي زدني علما ربي زدني علما. المدد يا رسول الله، المدد يا غوث، المدد يا ஷேக். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் ஜல் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு புனிதமான ஜும்ஆவுடைய வேளையிலே அல்லாஹ் நம்மை கொண்டு சேர்த்திருக்கின்றான். வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்தோடு வாழ்ந்து அவன் பொருத்தத்தோடு மரணித்து நாளை கபிலிருந்து எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பப்படக்கூடிய தௌஃபீக்கை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தால் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கடுத்து நான் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். இஸ்லாத்துல வணக்கங்கள், பல வகையான வணக்கங்கள் அல்லாஹ் கற்று தந்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பல வகையான இபாதத்துக்களை நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. பொருள் சார்ந்த இபாதத்து, பொருள் சார்ந்த வணக்கம், இன்னும் உடல் சார்ந்த வணக்கம், இன்னும் பொருளும் உடலும் சார்ந்த வணக்கங்கள் சொல்லி பல வணக்கங்கள் அல்லாஹ் தஆலா அல்லாஹுமான ரசூலும் நமக்கு கற்று தந்திருக்காங்க. ஒவ்வொரு இபாதத்துக்கும் ஒரு இன்பம் இருக்குது. தொழுகையில அது ஒரு இன்பம் இருக்குது. சில பேர் தொழுதுகிட்டே இருப்பாங்க, சஜிதாலேருந்து தலையை தூக்கவே மாட்டாங்க, அதுல ஒரு இன்பம் இருக்குது. இன்னும் சில பேர் சதக்கா செய்வாங்க, அந்த சதக்கா செய்யறதுல ஒரு இன்பம் இருக்குது. அது கொடுக்குறவங்க, சதக்கா கொடுக்குறவங்களுக்கு தான் தெரியும். ஒருத்தருக்கு யாராவது ஏழை அப்படின்னு வந்தா சதக்கா கொடுப்பாங்க, இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனா கொடுக்கறதுல அல்லாஹ் தஆலா அப்படி இன்பத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். இப்படி ஒவ்வொரு இபாதத்துக்கும் ஒரு இன்பம் இருக்குது. அதுல மிகப்பெரிய இன்பம் எதுன்னு சொன்னா அல்லாஹ்ட்ட கேட்கறது தான் பெரிய இன்பம். துவா அப்படின்ற ஒரு ஆயுதம் இருக்கு இல்லையா, துவான்ற வணக்கம் எல்லா வணக்கங்களை விட பெரிய இன்பம், பெருமை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வணக்கம் தான் துவா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கால ரப்புக்கும் உள்ளதி உதுஉனி அஸ்தஜிபு லக்கும். அல்லாஹ் சொல்றான், என்கிட்ட நீங்க கேளுங்க, உதுஉனி என்கிட்ட நீங்க கேளுங்க, அஸ்தஜிபு லக்கும், நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ்வே கத்துத்தரான். எல்லா விஷயத்தையும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏன்னு சொன்னா அல்லாஹ் நம்ம கேட்கறத அல்லாஹ் விரும்புறான். அடியான் எந்த பிரச்சனையா இருந்தாலும், ஒரு காலில் முள்ளு தச்சாலும் சரி, அல்லது தலைவலி வந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் என் அடியான் என்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு அல்லாஹ் ஆசைப்படுறான். அதுதான் அல்லாஹ் சொல்றான், உதுஉனி, எதா இருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட கேளுங்க, அஸ்தஜிபு லக்கும், நான் உங்களுக்கு விளக்கம் தரேன், பதில் அளிக்கிறேன் என்பதை அல்லாஹ் சொல்றான். இன்னொரு ஆயத்தை அல்லாஹ் சொல்லும் போது, வைதா சாலக இபாதி, என் அடியார்கள் என்ன கேட்கறாங்க, என் அடியான் அல்லாஹ் எங்க இருக்கிறா அப்படின்னு நபியே உங்கள்ட்ட கேட்கறாங்க, நீங்க சொல்லுங்க, அன்னி கரீப், நான் உங்க பக்கத்துல சமீபத்துல உயிர் நரம்பு ஓடுறது இல்லையா, அதுக்கு பக்கத்துல இருக்கிறேன், நீங்க கேட்டீங்கன்னா நான் பதில் அளிப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதனால எந்த தேவையா இருந்தாலும் அல்லாஹ்ட்ட மட்டும்தான் கேட்கணும். அல்லாஹ் மனிதரை கேட்கலாம். முதல்ல அல்லாஹ்ட்ட கேட்ட பிறகுதான் அடுத்து அல்லாஹ் மனிதர் பக்கம் தேவையாகும். நம்ம எப்படி சொன்னா மனுஷன்ட்ட எல்லாத்தையும் கேட்டுருவோம், கேட்டு அண்ணன் தம்பிட்ட, மாமா மச்சான்ட்ட, சொந்தக்காரன்ட்ட, பக்கத்து எல்லாத்தையும் கேட்டு விட்டு அல்லாஹ்ட்ட போய், அல்லாஹ் நான் எவ்வளவு முயற்சி பண்ண, அல்லாஹ் முட்டி மோதி பார்த்துட்டேன், கிடைக்கவே அல்ல, நீ தான் காப்பாத்துறோம் அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனா முதல்ல யார்கிட்ட கேட்கணும்னு சொன்னா, ஒரு தேவை அப்படி வந்தாலே முதல்ல அல்லாஹ்கிட்ட தான் முதல்ல கேட்கணும். அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் மனித மூலியமாக அந்த தேவையை நமக்கு நிறைவு செய்வான். அல்லாஹ் தஆலா ஆசைப்படுறான். அல்லாஹ்வுடைய பார்வை நம்ம பக்கம் வேணும்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தவஜ்ஜு, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் நமக்கு வேணும்னு சொன்னா, எந்த தேவையா இருந்தாலும் யா அல்லாஹ், யா ரப்பி, அல்லாஹும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடறான். அடியே என்ன கூப்பிடுறான், என் ஏதோ கேட்க போறான்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய தனி பெரும் கருணையை நம்ம மேல பாக்குறான். யா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் நம்ம கவனிக்கிறான். நம்ம அடியன் ஏதோ என்கிட்ட கேட்க போறான், என்கிட்ட பேச போறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஆசைப்படுறான். அல்லாஹ்வுடைய பார்வை நம்ம மேல படணும்னு சொன்னா எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் அல்லாஹ்ட்ட மட்டும்தான் கேட்கணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய அடிமை நம்பலாம். அதை அல்லாஹ் அதை ஆசைப்படுறான். நம்ம அடிமை, நம்மள்ட்ட ஒண்ணுமே இல்லை, இயலாதவன் சொல்றத அல்லாஹ் விரும்புறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமாருக்கெல்லாம் தலைவர், ரசூலுக்கெல்லாம் தலைவர், 20 நாயர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அல்லாஹ் அவங்க குர்ஆன்ல சொல்லும் போது, சுப்ஹானல்லாஹி அஸ்ரா பி அப்திஹி, மேராஜ் பயணத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது 15ஆம் ஜுஸ் ஆரம்பத்துல அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடியானாகிய அப்தி அப்படின்னு தான் சொல்றான். என் அடியான நான் மஸ்ஜிதுல் ஹராம் வந்து பைத்துல் முகத்தஸ் கூப்பிட்டு போனேன் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் அந்த வார்த்தையில அபுதி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றான். அப்படின்னு சொன்னா என் அடிமையை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த இடத்துல நபின்னு சொல்லியிருக்கலாம், ரசூல் சொல்லியிருக்கலாம், முகமதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அல்லாஹ் அந்த இடத்துல
அபுதி என் அடியான் அப்படின்ற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தந்தை இல்லாம பிறந்தவங்க தான் ஈசா நபி. அந்த ஈசா நபி மரியம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கிட்டு வராங்க, பிறந்தோடனே தூக்கிட்டு வராங்க. அப்போ ஊர் மக்கள் எல்லாம் சாடமாரே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மரியம என்ன நீ இப்படி பண்ணிட்டு அப்படி பேச ஆகும்போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் கையை காமிக்கிறாங்க, என் மேல எந்த குற்றமும் கிடையாது, இந்த குழந்தைய கேளுங்க அப்படின்னு கையை காமிச்சாங்க. ஏற்கனவே இந்த சம்பவத்தை நான் போன ஜும்மால சொல்லி இருக்கிறேன். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையா இருக்கும்போது பேசின முதல் வார்த்தை என்ன தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையா, பச்சிலும் குழந்தையா இருக்கிறாங்க. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் கை காமிக்கிறாங்க, என் மேல குற்றம் இல்ல, இந்த குழந்தையை கேளுங்க அப்படின்னு. அப்ப அந்த குழந்தை பேசுற முதல் வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான், இன்னி அபுது கால இன்னி அபுதுல்லா. அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையா இருக்கும் போது பேச முதல் வார்த்தையை சொல்றாங்க, கால சொல்றாங்க, இன்னி நிச்சயமா நான் அபுதுல்லா, அல்லாஹ்வுடைய அடிமை அப்படின்னு சொல்றாங்க. இப்படி எல்லா இடத்திலும் நான் அடிமை அப்படின்ற ஒத்துக்கிறதுக்கு அல்லாஹ் ஆசைப்படுறான். நம்ம அடிமை அப்படின்னு அல்லாஹ் சொல்லணும் எதிர்பார்க்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன முதல் வார்த்தை நான் அடிமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு போகும்போது என் அபுத என் அடியான கூட்டு பண்ண அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதனால அடிமை இந்த வார்த்தை அதிகமா யூஸ் பண்ணணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு ஃபுல்லா நின்று வணங்குவாங்க. ஆயிஷா கேட்பாங்க, யா ரசூலுல்லாஹ் மா தக்கத்தம் இம் தன்பிக்கு மா தாக்கர், முன்பின் செஞ்ச எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சுட்டான்ல, ஏன் நீங்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வணங்குறீங்க? கால்லாம் வீங்கி சொரங்கி போற அளவுக்கு வணங்குறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு சொன்ன வார்த்தை அஃபலா அகுன் அப்தன் ஷகுரா, நான் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடிமையாக ஒரு அடியானா மாற வேண்டாமா அப்படின்னு ஸல்லல்லாஹு கேட்பாங்க. அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அபுதுன்ற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. அந்த அடிமை அப்படின்ற உணர்த்துக்காக தான் அல்லாஹ் துவா அப்படின்ற வணக்கத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், நாயுமே நான் அல்லாஹ்ட்ட கேட்கணும், துவா கேட்கணும், என்ன துவா கேட்கறது அப்படின்னு சஹாபி ஸல்லல்லாஹு கிட்ட கேட்கறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு கத்து தராங்க, அல்லாஹும் மக்ஃபிர்லி, என் பாவத்தை மன்னிச்சிடு அப்படின்னு கேள்வி சொல்றாங்க. இந்த துவாவை தான் ஸல்லல்லாஹு அதிகமா சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் மக்ஃபிர்லி, என் பாவத்தை மன்னிச்சிடு, இந்த துவாவை கேளுன்னு சொல்லி அந்த சஹாபி கத்து தராங்க. ஸல்லல்லாஹு பொதுவாகவே துவால நமக்கு ஏன் இன்பம் வரல அப்படின்னு சொன்னா, துவால ஏன் இன்பம் வரல அப்படின்னு சொன்னா, அந்த துவாவோட ரகசியங்கள் நம்ம சரியா புரிஞ்சுக்கல. அது புரிதல் ஒண்ணு இருக்குது. அந்த துவாவில என்ன வணக்கம் இருக்குது, என்ன இன்பம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம புரிதல் ஒண்ணு இருக்குது. அந்த புரிதல் நம்ம கிட்ட சரியா இல்லை. அந்த புரிதல் புரிஞ்சுன்னு சொன்னா துவால ஒரு பெரிய இன்பம் இருக்குது. ஏன்னா அல்லாஹ் கிட்ட நேரடியா பேசக்கூடிய ஒரு இபாதத் தான் இன்பம். அதாவது நம்ம ஒரு மனுஷன்கிட்ட போய் ஏதாவது கேட்கிறோம், இப்படி கூட அப்படி கூட கேட்கறோம்னா எப்படி நேருக்கு நேரா சகஜமா கேட்கிறோமோ அதே மாதிரி அல்லாட்ட கேட்க கேட்க ஒரு இன்பம் கேட்டுக்கிட்டே இருந்தோம் சொன்னா அந்த இன்பம் வந்துடும் நமக்கு. ஒரு தடவை அல்லா லேட்டா கொடுப்பான், தாமதமா கொடுப்பான், அல்லது பிற்காலத்தை ஏதாவது சேமிச்சு வச்சிருப்பான், அல்லது வரக்கூடிய ஆபத்தை தடுப்பான் ஒரு துவானால. நம்ம கேட்டுட்டே இருக்க அல்லாஹ் நம்ம மேல பிரியப்படுறான், அல்லாவோட நெருக்கம் நமக்கு ரொம்ப கிடைக்குது. அல்லாஹ் சகஜமா நம்ம கூட பேச ஆரம்பிக்கிறான். அந்த நெருக்க வேணும்னு சொன்னா துவா அதிகமா கேட்டுட்டே இருக்கிறோம். கேட்பதே இன்பம் தான். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம கேட்கிறோம் அல்லாஹ் தர மாட்டேங்கிறானே, எத்தனை வருஷமா நானும் கேட்கிறேன், தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், எவ்வளவு துவா அல்லாஹ் கேட்டு அல்லாஹ் கபூலாக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் சஹாபாக்கள் முன்னோர்கள் எப்படி சொல்லுவாங்க, அல்லாஹ் நமக்கு துவா கேட்கிற வாய்ப்பு கொடுத்துருக்கிறான் இல்லையா, அதே பெரிய விஷயம் என்பதாக சொல்லுவாங்க. சில பேர் கேட்காமலே இருப்பாங்க, பெரிய ஆணவத்துல இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா அந்த ஆணவத்தை தலைக்கணத்தை அழிக்கிறது தான் துவா அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கிறான். அவன் மட்டும் ஆணவமா இருந்தான்னு சொன்னா எனக்கு தான் எல்லாம் தெரியுமே, எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆணவமா இருந்தா சொன்னா தலை குனிய மாட்டான். நீங்க தலை குனிஞ்சு அல்லாட்ட கேளுங்க, சஜிதால விழுந்து கேளுங்க, அப்படிதுக்காக தான் அல்லாஹ் துவான்ற விவாதத்தை வச்சிருக்கான். அந்த ஆணவத்தை தலைக்கணத்தை அழிக்கிறதுக்கு தான் துவா அப்படின்னு விவாதத்தை அல்லாஹ் வச்சிருக்கான். இப்ராஹிம் இஸ்லாம் கேட்டாங்க, தள்ளாட வயசு அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் இஸ்லாம் குழந்தை கொடுத்தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வயது முதிர்ந்து போச்சு. ஜக்கரியா தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா ஜக்கரியா நபிக்கு வயதான காலத்துல குழந்தை எல்லாம் கொடுத்தான். இப்படி அல்லாஹ் தஆலாக்கு முடியாது எதுவுமே கிடையாது. மருத்துவரை கை விட்டுருவாங்க, இனிமே குழந்தை பிறகு வாய்ப்பே இல்லைங்க, இனிமே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், இதுக்கப்புறம் பிழைக்கிறது டவுட் தான், கூட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா திரும்ப மீண்டு வருவாங்க. இது அல்லாஹ் நம்ம இபாதத் தான் காரணம். நம்ம துவா செய்ய செய்ய அல்லாஹ் தஆலா துவாவும் ஒரு ஹதீஸ்ல வருது, துவாவும் கலாவும் ஒன்றொன்னு மோதிக்குமா. அல்லாவுடைய கலா பூமிக்கு வரும். அதாவது இவருக்கு இந்த மவுத்து, இவர் இந்த பைக் ஆக்சிடென்ட் இவர் மவுத்தா போயிட்டு அப்படி கலா பூமியில இறங்கும். இவருக்கு கீழே உட்காந்து எல்லாம் எங்க ஆயுஸ் அதிகப்படுத்தி ஆயில கொடு, ஆரோக்கியத்தை கொடுன்னு கேட்கும் போது இந்த துவா மேல போகும். ஹதீஸ்ல வரக்கூடிய சம்பவம் இது. அப்ப இந்த துவா மேல போகும், கலான்னு சொல்ல விதி தக்தீர் கீழே இறங்கும். இந்த ரெண்டும் ஒன்னோட ஒன்று மோதிக்கும், கடைசியில அந்த துவா தான் ஜெயிக்கும், கலா பின்னாடி போயிடும் என்பதாக ஹதீஸ்ல வருது. அதுதான் சொல்ற துவா ரத்துல் கலா, அதாவது கலா கதிர முறிக்கூடிய ஒரு விஷயம் தான் துவா என்பதாக ஸல்லல்லாஹு சொன்னாங்க. எத்தனையோ பேர் நம்ம பார்த்துப்போம், மீண்டு வருவாங்க, தொழில் நஷ்டம் அடைஞ்சு திரும்ப தொழில் ஆரம்பிப்பாங்க, திரும்ப லாபத்தை அல்லாஹ் கொடுப்பான். எத்தனையோ பேர் மனைவி சரியில்லாம இருப்பாங்க, அல்லாஹ் கேட்க துவா அல்லாஹ் சரிப்படுத்துவான். பிள்ளைகள் அடங்காம இருப்பாங்க, அந்த துவா மூலம் பிள்ளைகள் திரும்ப சாலிகாக உருவாவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அந்த துவா தான். சஹாபாக்கள்கிட்ட ஸல்லல்லாஹு அதிகமா துவா செய்ய சொல்லுவாங்க. ஒரு சஹாபி வந்து கேட்கறாங்க, ஸல்லல்லாஹு என்ன துவா செய்யணும்னு கேட்பாங்க. அப்ப ஸல்லல்லாஹு கத்து தருவாங்க, ஒரு 4 விஷயத்த கத்து தருவாங்க. அல்லாஹு மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு, வர்ஹம்னி எம்எல் இரக்கம் காட்டு, வாஃபினி எனக்கு ஆரோக்கியத்தை கொடு, வர்சுக்னி எனக்கு வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்து என்பதாக ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அதிகபால சொல்றாங்க,
சலாசன் அதிகம் சொன்னும் போது கையை விட்டு என்னாங்களாம், அல்லாஹும்ம வஃபிர்லி அப்படின்னு ஒரு வேலை விட்டாங்க, வர்ஹம்னி அப்படின்னு ரெண்டாவது வேலை விட்டாங்க, வாஃபினி அப்படி மூணாவது வேலை செய்கை காமிச்சாங்க, வருசுக்குரி இப்படி 4 வேலை கையை காமிச்சு சலாச சொன்னாங்க என்பதாக ஹதீஸ்ல வருது. இந்த துவாவை அதிகமா செய்ய சொல்லி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கத்து தராங்க. ஒரு ஹதீஸ்ல வருது, யார் இந்த துவா செய்யறாங்களோ தஜ்மஉ லக துன்யா வாஹிரா, இந்த துவாவை இந்த 4 துவாவை 4 வாக்கியங்கள் யார் சொல்றாங்களோ நமக்கு அரபியில தெரியும், தமிழ்ல சொல்லிக்கலாம். யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிடு, எனக்கு என் மேல இரக்கம் காட்டு, எனக்கு ஆரோக்கியத்தை கொடு, மேலும் எனக்கு வாழ்வாதாரத்தை நிரப்பமா கொடு அப்படின்னு துவாவை தமிழ்ல கேளுங்க அப்படின்னு சலாஸ் கத்துத்தாங்க. இந்த துவாவை நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா தஜ்மஉ லக துன்யாக்க வாஹிரா, துன்யாவும் ஆஹிராவும் ஒட்டு மொத்தம் உங்களுக்கு கிடைச்சு என்பதாக சலாச சொல்றாங்க. பொதுவாகவே யாராவது இஸ்லாம் ஆயிட்டாங்கன்னு சொன்னா சலாச முதல்ல தொழுகையை கத்து தருவாங்க, அடுத்து இந்த துவாவை கத்து தருவாங்க அப்படின்னு ஹதீஸ்ல வருது. இந்த துவாவை எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை வஹ்தினி அப்படின்ற வார்த்தையை சேர்த்து கத்து தருவாங்க என்பதாக ஹதீஸ்ல வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்லு தொழுகையா இருந்தாலும் சரி, நஃபில் தொழுகை எந்த தொழுகையா இருந்தாலும் 2 சஜிதாக்கு மத்தியில நம்ம உட்காரோம் இல்லையா, அல்லாஹ் அக்பர் போயிட்டு திருப்பி அல்லாஹ் அக்பர் ஒரு செகண்ட் உட்காரோம் இல்லையா சஜிதாக்கு 2 சஜிதாக்கு நடுவில், அப்போ இந்த துவாவை கேட்பாங்க, அல்லாஹ் மஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வாஃபினி வர்சுக்னி அப்படியே துவாவா கேட்பாங்க என்பதாக ஹதீஸ்ல வருது. நிறைய பேர் நம்ம தொழுகை டக்கு டக்குன்னு தோல்துரும், ஆனா சலாசம் இந்த துவா ஓதுற வரைக்கும் 2 சஜிதாக்கு மத்தியில உட்கார்ந்து துவா கேட்டாங்க என்பதாக ஹதீஸ்ல வருது. அதனால இந்த துவாவை நம்ம அதிகமா கேட்கிறோம். துவா கேட்கறதுல நிறைய விஷயங்கள், நிறைய ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்குது. துவால நம்ம நிறைய பேர் அதுக்கு தெரியதே இல்லை. அல்லாஹ் தஆலா துவாவை இந்த சலாசன் துவா கத்து தராங்க, வஃபிர்லி வர்ஹம்னி, அல்லாஹ்வோட ரஹ்மத் ரொம்ப முக்கியம். ரஹ்மத் இல்லைன்னு சொன்னா சொர்க்கம் போக முடியாது. சலாஸ் சொல்றாங்க, யாரும் நாளைக்கு மறுமையில தன் அமலை கொண்டு சொர்க்கம் போக முடியாது, அல்லாஹ் ரஹ்மத்தை கொண்டே தவிர அப்படின்னு சலாச சொல்றாங்க. இப்ப சஹாபாக்கள் நாயுமே நீங்களுமா அப்படின்னு கேட்கறாங்க. சலாசம் நானும் தான், அல்லாஹ் ரஹ்மத் இல்லாம சொர்க்கத்தை நான் நுழைய முடியாது என்பதாக சலாசம் சொல்றாங்க. அதனாலதான் பள்ளியாசை உள்ள வரும்போது அல்லாஹ் மஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக், யா அல்லாஹ் அப்படின்னு துவாவை நம்ம ஓதிட்டு வரோம். அதனால அல்லாஹ்ட்ட அதிகமா ரஹ்மத்தை கேளுங்க, குறிப்பா பாவத்தை மன்னிக்க சொல்லி கேளுங்க. நம்ம பாவத்தை மன்னிச்சான்னு சொன்னா வரக்கூடிய ரிஸ்க் அல்லாஹ் நம்முடைய நிறைய ரிஸ்க்கும் வாழ்வாதாரம் தடுக்கப்படுறது காரணம் என்ன சொன்னா நம்ம பாவம் தான். நம்ம பாவம் மிகச்சி போச்சுன்னு சொன்னா வரக்கூடிய எல்லா நலவும் நம்ம பாவத்தை தடுத்து வச்சிருக்குது. அதனால பாவத்தை மன்னிச்சான்னு சொன்னா எல்லா நலவும் அல்லாஹ் நம்ம கொடுத்துருவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சம்பவம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் சொல்லவான்னு சொன்னா எந்த தேவையா இருந்தாலும் அல்லாஹ்ட்ட மட்டும்தான் கேட்கலாம், மனித பக்கம் தேவையாகவே கூடாது. அது ஒரு பெரிய இன்பம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் இருப்பாங்க, ஒரு பண்ணாத தவறுக்காக வேண்டி ஒரு பெண்ணோட சூழ்ச்சினால சிறையில ஜெயில இருப்பாங்க. அப்போ கூட இந்த 2 தோழர்கள் 2 கனவு காணுவாங்க. ஒருத்தர் ஒரு கனவு சொல்லுவார், இன்னொருத்தர் கனவு சொல்லுவாரு. ஒருத்தர் சொல்லுவாரு, நான் ஒரு பழவ ரசத்தை புழியிற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லும் போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த கனவு விளக்கம் தருவாங்க. நீ ஜெயிலிருந்து விடுதலை ஆயிடுவேன், விடுதலை ஆனந்த பிறகு அரசனுக்கு பணிவிடை செய்வ, பழ ரசத்தை புரிஞ்சு அரசனுக்கு நீ பணிவிடை செய்வ, அது அரசனுக்கு கொடுப்பேன் என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் கொடுக்கும் போது அந்த நபர் சந்தோஷப்பட்டு நான் அரசவையில போய் அரண்மனை போய் வேலை செய்யணும் சந்தோஷப்படுறாரு. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீ இந்த ஜெயிலிருந்து வெளியில போயிட்டேன்னு சொன்னா அரச சபையில உனக்கு வேலை கிடைக்கும். அப்ப கிடைக்கும் போது என்ன நீ உதுக்குன்னு இந்த ரப்பி உன் அரசன் போய் என்னை பத்தி சொல்லு இப்படின்னு யூசுப் நபர் இருக்கிறாரு, அவர் செய்யாத தவறுக்காக வேண்டி சிறையில வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி என்னை பத்தி நீ உன் அரசன் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பிட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. வந்து யூசுஃப்ட கேட்கறாங்க, யூசுஃபே உங்க சகோதரி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து உங்களை கிணத்துல தூக்கி போட்டாங்களே, அப்போ உங்களை காப்பாத்த யாரு அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க. அப்போ யூசுப் சொல்றாங்க, அல்லாஹ் தானே காப்பாத்தனா அப்படின்னு. அப்போ நீங்க கிணத்துல விழுந்துட்டீங்க, கிணத்துல எந்த அடியும் படாம திரும்ப கிணந்து வெளியே ஆக்குறது யாரு அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தான் என்ன காப்பாத்தனா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெண்ணுடைய மாய வலையில நீங்க சிக்கி இருந்தீங்க, அந்த பெண் இருந்து உங்களை நல்லபடியாக பரிசுத்தமாக கற்போடு காப்பாத்துறது யாரு அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தான் என்ன காப்பாத்தனா அப்படின்னு சொன்னாங்க. நகரத்துல உள்ள எல்லா பெண்ணுடைய சூழ்ச்சியும் எல்லா கண்ணும் உங்க மேலதான் இருந்துச்சு, அதுல இருந்து உங்களை காப்பாத்த யாரு அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்க அல்லாஹ் தான் காப்பாத்தலாம் அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, இப்படி எல்லா விஷயத்தையும் உங்களை காப்பாத்துறது அல்லாஹ் தான், ஆனா நீங்க அந்த அல்லாஹ் விட்டுட்டு ஒரு அரசன்ட்ட போய் தேவையை முறையிட்டீங்களே அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க. இந்த ஒரு வார்த்தையினால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லபிஸ ஃபீ சிஜ்னி பலஅ சினீன அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அதாவது பலஅ அப்படின்னு சொன்னா 3 இருந்து 10 வருஷம் நீங்க ஜெயில தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. எப்ப இந்த தேவையெல்லாம் நீ அல்லாஹ்ட்ட முறையிடாம இந்த சிறையிலிருந்து விடுதலைக்காக வேண்டிய அரசன்ட்ட முறையிட சொன்னீங்களோ, அதனால நீங்க 3 இருந்து 10 வருஷம் நீங்க ஜெயில தான் இருக்க வேண்டும், இது அல்லாஹ் விட்ட கட்டளை என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க. அதனால எந்த தேவையா இருந்தாலும் அல்லாஹ்ட்ட மட்டும் தான் கேட்கலாம். இந்த ஆயத்தை ஓதும் போது குர்ஆன்ல இந்த சம்பவம் இருக்குது. இந்த ஆயத்தை ஓதும் போதெல்லாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அழுவாங்களாம். ஒரே ஒரு வார்த்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னனால அல்லாஹ் தஆலா இத்தனை வருஷம் அல்லாஹ் யூசுஃபை ஜெயில போட்டானே, நம்ம எத்தனையோ நபர்கிட்ட கேட்கிறோமே அப்படின்னு சொல்லி ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அழுவாங்க என்பதாக வரலாறு நமக்கு சொல்லுது. அதனால எந்த தேவையா இருந்தாலும்
அல்லாட்ட தான் முறையிலும், அல்லாஹ் தவிர வேறு யார் பக்கம் தேவையாக கூடாது என்பதாக சொல்றாங்க. ஏன்னு சொன்னா சலாசம் சொல்றாங்க, இன்ன துவா ஹோல் இபாதா, ஓ துவா என்பது ஒரு இபாதத் என்பதாக சொல்றாங்க. துவா கேட்கறது இபாதத் தான். எப்படி தொழுகு ஒரு இபாதத்தோ, ஜக்காத் எப்படி இபாதத்தோ, குர்பான் எப்படி இபாதத்தோ, நம்ம கையேந்து எல்லாரும் துவா கேட்கிறோம் இல்லையா, அதுவும் ஒரு இபாதத் என்பதாக சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யார் துவா செய்யாம இருக்காங்களோ அவனை அல்லாஹ் தஆலா ஆணவக்காரன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். துவா கேட்காம இருக்கான் பாத்தீங்கன்னா, எனக்கு எல்லாம் கிடைச்சிடும், எல்லாம் எனக்கு இருக்குது, எந்த யார் பக்கம் தேவையாக மட்டும் சொல்றாங்க இல்லையா, அவன் ஒரு ஆணவக்காரன் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த ஆயத்துக்கு தான் விளக்கம் சொல்லும்போது ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்ன துவா ஹுவல் இபாதா, துவா என்பது ஒரு இபாதத் என்பதாக சொல்றாங்க. துவாவோட ரகசியம் நமக்கு தெரியும். முதல்ல துவாவோட ரகசியங்கள் சில இருக்குது. முதலாவது விஷயம், எப்ப நம்ம துவா கேட்க ஆரம்பிக்கிறோமோ அப்பயே நம்ம புரிஞ்சுக்கிறோம் நமக்கு ஒரு தேவை இருக்குது. எல்லா மனுஷனுக்கும் தேவை இருக்கும், தேவை இல்லாம இருக்காது. காலை எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் தேவையோட தான் நம்ம எந்திரிப்போம். எந்த தேவையும் இல்லாம எந்திரிச்ச உடனே நமக்கு தண்ணி தேவை, பிரஷ் பண்ணணும், பிரஷ் தேவை, பேஸ்ட் தேவை, சாப்பாட்டுக்கு தட்டு தேவை, சாப்பாடுடைய இட்லி, அந்த இட்லி தேவை, சட்னி தேவை, இப்படி எல்லாருக்கும் தேவையாகிட்டே இருக்கும். தேவை இல்லாம யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த தேவையை நீங்க நம்ம தேவையா இருக்கிறோம், நம்ம இயலாம இருக்கிறோம், நம்ம ஒண்ணுமே இல்லாம இருக்கிறோம் அப்படி உணர்த்துக்காக தான் நல்லா துவா வச்சிருக்கான். இது துவாவோட ரகசியங்கள் இது ஒண்ணு. முதலாவது நம்ம தேவையா இருக்கும் அப்படின்னு நம்ம உணர்றோம். ரெண்டாவது ரகசியம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் எல்லாத்தையும் தேவையற்றவன். அல்லாட்ட கேட்கும் போது ஒருத்தன் போய் நம்ம ஒரு 10,000 கேட்கணும்னா அவன்கிட்ட அந்த 10,000 இருக்க போய் தான் நம்ம கேட்கறோம். ஆனா அவன்கிட்ட 10,000 இருக்குது. அதனால நம்ம அல்லாட்ட ஒரு தேவை கேட்கும் போது அந்த தேவை அல்லாஹ்க்கு தேவை கிடையாது. அந்த தேவையும் அப்பாற்பட்டவன் அல்லாஹ் அப்படின்னு நம்ம உணர்த்து தான் இந்த துவா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹு ஹுவல் கனியு வ அன்துமுல் ஃபுகரா, அல்லாஹ் தேவையற்றவன், நீங்க தான் தேவையுள்ளவர்கள், ஃபுகரா ஏழை என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால துவா கேட்கும் போது முதல் விஷயம் நம்ம தேவையா இருக்கும். ரெண்டாவது விஷயம் அல்லாஹ் எல்லா தேவையை விட்டும் அப்பாற்பட்டவன் அப்படின்னு துவா உணர்த்துது. மூன்றாவது ஏகத்துவ நம்பிக்கை. அல்லாட்ட மட்டும்தான் நம்ம கேட்கிறோம் நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா, அந்த நம்பிக்கை உறுதிப்படுத்துது. அல்லாட்ட கேட்க நமக்கு அல்லாவுடைய நம்பிக்கை ஏகத்துவம் நம்ம அதிகப்படுத்துது. உறுதியாக நம்ம பதிவு செய்யறோம், யாரெல்லாம் நான் உன்கிட்ட மட்டும் தான் கேட்கிறேன், நான் ஒரு முயவான் கொண்டு இருக்கிறேன், நீ தான் தரணும் அப்படின்ற அந்த பதிவு செய்யறோம் பாத்தீங்களா. இந்த ஏகத்துவ நன்மை, ஏகத்துவ பதிவு நம்ம வாழ்க்கையில் அதிகமா செய்யறோம். இது மூணாவது. நாலாவது, அல்லாஹ் தஆலா கோடான கூடிய மக்கள் நிறைய தினமும் நொடிக்கு நொடி அன்றாடம் நிறைய தேவைகள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் எல்லா குரலையும் கேட்கறான். ஒரு பணக்காண்டவோ ஒருத்தர் சொன்னா இன்னொருத்தர் சொல்லும்போது கேட்காது, நீ இருப்பா, இவர் நீ சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரே டைம்ல 2-3 பேர் கேட்டா அந்த பணக்காரனை காதுல விழுகாது. ஆனா அல்லாஹ் அப்படி கிடையாது. எத்தனை பேர் எங்கிருந்து எந்த மூலையில இருந்தாலும், ஒரு பாலை கடியில இருந்தாலும், ஒரு குகையில இருந்தாலும், வீட்டுல இருந்தாலும், மாடியில இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தும் எத்தனையோ பேர் ஒரே டைம்ல ஒரே செகண்ட்ல கேட்டாலும் எல்லா குரலையும் அல்லாஹ் கேட்க ஆற்றல் மிக்கவன். எல்லா தேவையும் அல்லாஹ் காதுல கேட்கறான், எல்லா தேவையும் அல்லாஹ் பூர்த்தி செய்யறான். இந்த ஆற்றல் அல்லாஹ்ட்ட இருக்குது அப்படின்றது துவா ரகசியம் உணர்த்துது. இது நாலாவது. ஐந்தாவது என்ன சொன்னா, துவா நம்முடைய எல்லா ஹைருக்கும் சாவினாசம் துவா தான். அறிஞர்கள் சொல்லுவாங்க, துவா மிஃப்தாஹு குல்ல ஹைர், எல்லா ஹைருக்கும் எல்லா நல்லவுக்கும் திறவுகள் எது தெரியுமா, இந்த துவா தான் சாவி என்பதாக அறிஞர்கள் சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, லைஸ ஷைன் அக்ரபு அலல்லாஹி மின துவா, துவாவை தவிர வேற எதுவும் அல்லாஹ் நம்ம நெருங்காது. துவா தான் அல்லாஹ்கிட்ட நெருக்கம் ஏற்படுறது. காரணம் என்ன சொன்னா துவா தான். ஏன்னா நம்ம அல்லாஹ்ட்ட கேட்க அந்த துவா நம்ம அல்லாஹ்ட்ட நெருக்குது என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க. உமர் அலியான் சொல்லுவாங்களாம், எனக்கு என் துவா கபுலாகல அப்படின்னு கவலை எனக்கு கிடையாது. என் துவா கபுலாகல அப்படின்னு கவலை கிடையாது. எனக்கு என்ன தெரியுமா கவலை, துவா கேட்க வாய்ப்பு இல்லாம போயிடுமோ அப்படின்னு தான் கவலையா இருக்குது என்பதாக உமர் அலியான் சொல்லுவாங்க. அதனால துவா கேட்கறதே ஒரு மிகப்பெரிய ஒரு இபாதத். துவா கேட்க அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்துதான் பாத்தீங்களா, அதுவே அல்லாஹ் நம்ம செய்த ஒரு ரஹமத்து தான். துவா கேட்கற அல்லாஹ் நம்ம கையேந்து கேட்கிறேன், அல்லாஹ் குடு அப்படின்னு கேட்கிறேன் பாத்தீங்களா, அதுவே மிகப்பெரிய ஒரு இபாதத், அதுவே மிகப்பெரிய ஒரு ரஹமத் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஏன்னு சொன்னா துவா ஏற்காம நிறைய ரகசியம் இருக்குது, நமக்கு அது தெரியாது. உலகத்தை பார்வையில் நம்ம கேட்கிறோம், கொடுக்கல அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அது துவா கபுலாகாம இருக்கு, நிறைய ரகசியத்தை எல்லாம் வச்சிருக்கலாம். ஏன்னா முதலாவது விஷயம், நம்ம கேட்டது கிடைக்கலாம் யாருமே சொல்லக்கூடாது, நான் இத்தனை வருஷமா கேட்கறேங்க அல்லாஹ் கொடுக்கவே இல்லைங்க அப்படின்ட்டு நம்ம அந்த குறைய அல்லாஹ் மேல குறைய அல்லாஹ் மீது குறைய யாருமே சொல்லக்கூடாது. அல்லாஹ் நம்ம கொடுக்கவே மாட்டேங்கிறான், யாருக்கு என்னமோ கொடுக்குறான், ஹராமான தொழில் செய்யறாங்க அவனுக்குலாம் கொடுக்குறான், என்னுடைய கடை மாதிரி அவனும் கடை வச்சிருக்கான், அவன் நல்லா சம்பாதிக்கிறான், எனக்கு பின்னாடி அதே கடை வச்சான், அவன் நல்லா ஓஹோன்னு இருக்கிறான், நான் 10 வருஷமா செய்யறேன் அல்லாஹ் கொடுக்கலையே அப்படின்ற வார்த்தையை ஒட்டக்கூடாது, அப்படின்ற வார்த்தையை சொல்லக்கூடாது, அல்லாஹ் மேல குறைய சாட்டக்கூடாது. முதலாவது விஷயம். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்ட்ட நான் கேட்டேன் அல்லாஹ் கொடுக்கலையே அப்படின்ற குறைய சொல்லாதீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்றாங்க. நான் கேட்டுட்டே இருக்கிறேன் அல்லாஹ் என்ன கொடுக்கலையே அப்படின்னு சொல்லாதீங்க என்பதாக சொல்றாங்க. ஆனா இப்படி கேட்கலாம், எல்லாம் சீக்கிரமா கொடு அப்படின்னு கேட்கலாம், எல்லாம் நான் கேட்டேன், எல்லாம் நான் கேட்டேனே சீக்கிரமா கொடுத்துரு அப்படின்னு கேட்கலாம். ஸல்லல்லாஹு கேட்டாங்க, ஆஜிலும் கை ராஜிலி, மழை எல்லாம் சீக்கிரமா மழையை கொடு அப்படின்னு ஸல்லல்லாஹு கேட்டுக்கிறாங்க. அதனால ஒரு விஷயத்த கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், சீக்கிரம் கொடுன்னு கேட்கலாம், ஆனா தரவே மாட்டேங்கிறீ அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் மேல குறை சொல்லக்கூடாது என்பதாக சொல்றாங்க. ரெண்டாவது, துவா ஒரு சோதனை. அல்லாஹ் தஆலா துவா கேட்க நம்ம சோதனையை
ஒரு சோதனை எல்லாம் வச்சிருக்காங்க. நீங்க கேட்கறத கொடுக்காம எல்லாம் வச்சிருக்காங்க, அது ஒரு சோதனை. ஏன்னு சொன்னா நீங்க எவ்வளவு துவா கேட்கறீங்களோ அந்த துவாவுக்கு அளவு அல்லாஹ் நம்ம பாவத்தை மன்னிச்சிருவோம். நம்ம துவா கேட்டு துவா கிடைக்கல கபூலாகல அப்படின்னு சொன்னா நீங்க கேட்ட துவாவுக்கு அளவு அல்லாஹ் வாழ்நாள் நீங்க செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சுக்கிட்டே வருவான். அதனால துவா அதிகமா கேட்கணும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, அந்த துவா நமக்கு நல்லதா இருக்காது. நம்ம ஒரு விஷயம் கேட்போம், நம்ம இந்த பெண்ணு வேணும் கேட்போம், இந்த வியாபாரம் வேணும் கேட்போம், இந்த வண்டி வேணும் கேட்போம், நமக்கு எல்லாம் கொடுக்க மாட்டான். எல்லாம் நிறைய தடவை அந்த வண்டியை கேட்டேனே, நிறைய தடவை அந்த போன் வேணும் கேட்டேனே, எல்லாம் நிறைய தடவை அந்த தொழில் ஆரம்பிக்க சொல்லி நான் முதலெல்லாம் போட்டேனே, நீ எதுவுமே தரமாட்டேங்க அப்படின்னு கேட்டா நம்ம பார்வைக்கு அது தெரியாது. அது நமக்கு ஒரு கெட்டதாக இருக்கலாம், நமக்கு நல்லது அல்லாம இருக்கலாம். அது அல்லாஹ் தடுத்து வச்சிருக்கானா. முந்த காலத்துல ஒரு நபர் போருக்கு அப்படின்னு எல்லாம் அனுமதி கேட்டாரு. எல்லாம் நான் போர் செய்யலாம் அனுமதி கேட்டேன். அல்ல அனுமதியே தரல. நிறைய தடவை கேட்டுட்டே இருந்தாரு. அல்ல ஒரு அசரீதி வருதா, நீங்க போருக்கு போக முடியாது, நீங்க போருக்கு போனா எதிரிகளும் கைது செய்வாங்க, நீங்க கைது செய்த பிறகு நீங்க கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிடுவீங்க, அதனால போருக்கு போகாம இருந்து நல்லது என்பதாக அல்லாஹ் சொன்னான். ஒரு அசரி வருது. அதனால நமக்கு தெரியாது எது நல்லது எது கெட்டது தெரியாது. அதனால நம்ம வாழ்க்கை நல்லதுக்காக வேண்டி அல்லாஹ் நம்ம கேட்க துவாவெல்லாம் கபலாகாம வச்சிருப்பான். இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, அடியான் ஒரு காரியத்தை சொல்லி அந்த காரியத்தை எல்லாம் லேசாக்க அப்படின்னு கேட்பானா. உதாரணத்துக்கு ஒரு கடையை ஆரம்பிச்சு, எல்லாம் நான் அந்த கடையை ஆரம்பிக்கிறேன், இந்த கடையில வியாபாரத்தை அதிகப்படுத்து, லாபத்தை அதிகப்படுத்து அப்படின்னு துவா கேட்டுட்டு இருப்பான். எல்லாம் கபூலாக்காம இருப்பான். அந்த துவா அந்த கடையை ஆரம்பிக்க சூழ்நிலையே வராது, தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். ஒரு வீடு கட்டணும் ஆசைப்படுவோம், அந்த வீடு கைக்குறைய வராது. ஒரு இடம் வாங்க ஆசைப்படும், இடம் வாங்கவே முடியாது, தள்ளி தள்ளி போகும். காசு இருக்கும் வாங்க முடியாது. நம்ம பார்வைக்கு தெரியும். இப்னு மஸ்ஊத் அறிவிக்கிறாங்க, இப்படி ஒரு அடியான ஒரு விஷயத்தை லேசாகன்னு கேட்டுட்டே இருப்பான். ஆனா அல்லாஹ் தள்ளி தள்ளி போடுவான். ஏன்னு சொன்னா அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்கன்னா, அடியான் இந்த விஷயத்தை கேட்கறாங்க பாத்தீங்களா, இந்த ஜிப்ரீலே இந்த விஷயத்தை நீ கண்டுக்காத, இந்த விஷயத்து மீது அவனுக்கு லேசா ஆக்காத, இந்த விஷயத்தை அவனுக்கு கொடுக்காது என்பதாக ஜிப்ரீல் அல்லாஹ் சொல்லுவான். ஏன்னா இந்த விஷயம் அவனுக்கு கிடைச்சிச்சுன்னு சொன்னா, இந்த துவா கபலாச்சு சொன்னா அவன் நரகத்துக்கு போயிடுவான், நரகவாதியா மாறிடுவான். அதனால நான் அவனுக்கு கொடுக்காம வச்சிருக்கேன்னு அல்லாஹ் சொல்லுவான். நமக்கு அது தெரியாது. நம்ம கேட்டமே, ஏன் அல்லாஹ் தரல, நம்ம லேத்துக்கு இரவு உட்காந்து கேட்டோம், தஹஜ்ஜுத்ல கேட்டோம், அல்லாஹ் கொடுக்கல அப்படின்னு நம்ம கை செய்தப்படுவோம். ஆனா அல்லாஹ் அது ஒரு ரகசியத்தை அல்லாஹ் வச்சிருக்கான். இப்படி துவா கேட்டா கொடுக்கலன்னு சொன்னா அந்த துவா கிடைச்சிச்சுன்னா நீங்க பாவியா நரகவாதியா மாறி போயிட்டீங்க, அது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதா இருக்காது. அதனால அல்லாஹ் கொடுக்காம வச்சிருக்கான். ஐந்தாவது அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு மனிதன் பிறக்கும் போதே சொர்க்கவாதி நியமிச்சிடும். ஒரு குழந்தை பிறக்கும் போது இவன் சொர்க்கத்துக்கு அப்படி இடத்தை எல்லாம் ரிசர்வ் பண்ணி வச்சிருவான். ஒரு உயர்ந்த சொர்க்கத்தை எல்லாம் வச்சிருவான். ஆனா பிறந்து வளர அதுக்குரிய அமல் எல்லாம் செய்யவே மாட்டான். சொர்க்கவாதி எல்லாம் நியமிச்சு தக்தீல எழுதிட்டான். ஆனா இவன் பிறந்த அமல் செய்ய பார்த்தா எந்த அமலுமே செய்யல, ஃபுல்லா பாவம் தான் செய்யறான். அல்லாஹ் அதுக்காக என்ன பண்ணுவான்னு சொன்னா அவன் அதிகமா துவா கேட்க வைப்பான். அதிகமா துவா கேட்டுக்கிட்டே இருப்பான். அந்த துவா கபூலாக்காம இருப்பான். ஏன்னு சொன்னா இந்த துவாவுக்கு பகரமாக உலகத்துல கொடுக்காம அவன் உலகத்தை மறுமை பிறந்தவுடைய சொர்க்கத்தை ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தா இல்லையா, அந்த சொர்க்கத்துக்காக வேண்டி உலகத்துல கேட்கிற எல்லா துவாவும் எல்லாம் கபூலாக்காம வச்சிருப்பான் என்பதாக இந்த துவாவுக்கு பல விளக்கங்கள் உலமாக்கள் தராங்க. அதனால துவாவை எக்காலத்துக்கும் துவா நமக்கு வீணாகவே ஆகாது. நம்ம கேட்கிற எல்லா துவாவும் கண்டிப்பா அதுல பெனிஃபிட் ப்ராஃபிட் இருக்கும், எதுவுமே வீணாகாது. அஞ்சாவது நான் சொன்னா பாவத்தை நினைத்து வருதுரும். நம்ம துவா கேட்கும் போது நம்ம ஏதோ பாவம் செஞ்சுட்டோம் பழகுது, அல்லாஹ் துவா கபூலாக்க அப்படின்னு நம்ம நினைப்போம். நிறைய ஒரே விஷயம் திரும்ப நம்ம கேட்கும் போது துவா கபூலாக்காது. அப்ப நம்ம மனசுக்கு ஒரு உணர்வு வரும், என்னன்னு சொன்னா ஏன் அல்லாஹ் நம்ம துவா மட்டும் அல்லாஹ் கபூலாக்கல, நம்ம ஏதோ தப்பு செஞ்சுட்டோம் அதனால கபூலாக்கல அப்படின்னு உணர்வு வருது பாத்தீங்களா. அதனால வேண்டி அல்லாஹ் துவா கபூலாக்காம வச்சிருக்கான். உங்க பாவத்தை நினைத்து வருந்துரும், அதுக்காக அல்லாஹ் கபூலாக்காம வச்சிருக்கான். பனு இஸ்ராயீல் காலத்துல ஒரு நல்ல ஆபித் இருந்தார். சனிக்கிழமை வாரம் சனிக்கிழமை நோன்பு வச்சுட்டு வரான். எவ்வளவு துவா கபூலாகவே இல்லையா, ஒரு வார்த்தை சொல்லிட்டார், அல்லாஹ் நான் ஏதோ பாவம் செஞ்சேன் பழகுது, அதனால துவா கபூலாக்கல அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பிட்டான். அந்த நபர் சொல்றாரு, இத்தனை காலம் நீ செஞ்ச அமலை விட இந்த ஒரு வார்த்தை அல்லாஹ்க்கு பிடிச்சு போச்சு அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இத்தனை காலம் வாரம் சனிக்கிழமை போச்சு, நிறைய இபாதத் செஞ்ச, இந்த எல்லா இபாதத்தை விட நீ வாழ்நாள் செஞ்ச எல்லா இபாதத்தை விட ஒரு வார்த்தையை சொன்ன பாத்தியா, நான் ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டேன், என் துவா அல்லாஹ் கபூலாக்கன்னு, இந்த ஒரு வார்த்தை எல்லா அமலை விட மிகைச்சு போச்சு என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த பனு இஸ்ராயீல் மக்கள்கிட்ட சொன்னா என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால நிறைய பேரு துவா கேட்கணும். நம்ம துவா கேட்கும் போது நம்ம பலகீனத்தை உணரணும். நம்ம இயலாம இருக்கிறோம், நம்ம ஒண்ணுமே இல்லாம இருக்கிறோம், நம்ம தேவையா இருக்க அந்த பலகீனம் உணரணும். துவா கேட்கும் போது உள்ளம் அல்லாவோட இணைஞ்சு போலும், அல்லாட்ட உருகி கேட்கணும். சில பேர் துவா கேட்பாங்க, ஏதோ கடமைக்கு துவா உட்காந்து தலையை சொத்தி தொப்பி நோடி தாடியை நோண்டிக்கிட்டு ட்ரெஸ் அப்படியே அப்படி கேட்பாங்க. அப்படி கேட்கக்கூடாது. முழுக்க உடலும் உள்ளம் அல்லாட்ட சரண் அடைஞ்சிடும். நம்ம ஒரு அரசு அதிகாரி முன்னாடி உட்காந்தா, ஒரு எம்எல்ஏ முன்னால உட்காந்தா, ஒரு ஸ்டூடெண்ட் பிரின்சிபல் முன்னால உட்காந்து இப்படி பயத்தோட உட்காருவாங்க. அந்த மாதிரி பயத்தோட நடுங்கி அல்லாட்ட கேட்கிறமே அப்படின்னு உணர்வோடு நடுங்கி கேட்கணும். துவா கேட்கும் போது அல்லாட்ட முழுசா அல்லாட்ட சரண் அடைஞ்சிடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 4 விஷயத்த அரபில சொல்றான், வெவ்வேறு ஆயத்து 4 விஷயம் சொல்றான். துவா எப்படி கேட்கணும்னு சொன்னா ஹவுஃபும் வதமா, உதுவுனி ஹவுஃபும் வதமா. ஒண்ணு பயத்தோட கேட்கணும். நீங்க துவா கேட்கும் போது அல்லாஹ் கொடுக்குறோம், அல்லாஹ் தான் நம்மளுக்கு சக்தி வாங்கி சொல்ல, அந்த பயத்தோட கேளுங்க, அல்லாஹ் கொடுப்பான். 2வது தமா, ஒரு ஆசையோட ஒரு எதிர்பார்ப்போட கேளுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்.
ஹவுஃபன் பயத்தோட கேளுங்க, ஆசையோட கேளுங்க. இரண்டு. இன்னொரு அல்லாஹ் சொல்றான் தலருவன் ஹுஃபியா. ஒண்ணு பணிவா கேளுங்க, எல்லாம் கொடுத்து எப்படியாவது கொடுத்துடா அப்படின்னு பணிவா கேட்கலாம், ஆர்டர் பண்ணி போடக்கூடாது. இப்படி பணிவா கேளுங்க அல்லாஹ் சொல்றான். மூணாவது ஹுஃபியா அப்படின்னு சொன்னா மறைவா ரகசியமா அல்லாட்ட கேட்கலாமா. இரவுல உட்காந்து யாருக்கும் தெரியாம நடுராத்துல உட்காந்து கேட்டோம் சொன்னா அல்ல கபுலாக்குவோம். ஐஸ்வர்யா அறிவிக்கிறாங்க, ஐஸ்வர்யா யாராவது சதக்கா கேட்க வந்தாங்க சொன்னா அடிமை பெண்ணை சதக்கா பால் கொடுப்பாங்க. அந்த அடிமை பெண் கொடுக்க வெளியில போவாங்களாம். வெளியில போன ஐஸ்வர்யா ஓடி வந்து அந்த திரைக்கு பின்னாடி ஒளிஞ்சு அதாவது உற்று கவனிப்பாங்களாம். அந்த அடிமை அந்த யாசகத்தை வாங்கின அந்த பெண் ஏதாவது துவா செய்யறாங்க, அந்த வாங்கின உடனே ஒரு ஏதாவது கேட்பாங்க, அந்த அடிமை பெண் கொடுத்து அந்த யாசகத்தை வாங்கின அந்த பெண் துவா செய்வாங்க, பாரக்கெல்லாம் துவா செஞ்சா அந்த ஐஸ்வர்யா திருப்பி அதுக்கு துவா செஞ்சிருவாங்களாம். நம்ம உதாரணமா சதக்கா கொடுக்க சொன்னா ஒரு பாரக்கெல்லாம் சிரிச்சுட்டு வந்துரும். ஆனா ஐஸ்வர்யா அறிவிக்கிறாங்க, யாராவது நீங்க யாருக்காவது ஏதாவது சதக்கா செஞ்சீங்க சொன்னா அவர் செய்கிற துவாவுமே நீங்க திரும்ப துவா செஞ்சிருங்க. இப்ப நான் யாராவது 10 ரூபா தரேன், அவர் எனக்கு நீ நல்லா இருக்கீப்பா அப்படின்னு சொன்னார்னா நீங்க திருப்பி அல்லாஹ் நல்லா வச்சிருப்பான் இதா இருக்கணும் நம்ம திருப்பி துவா செஞ்சு வந்துடுறோம். ஏன்னு சொன்னா இந்த சதக்கா அல்லாஹ் மறுபடி நமக்கு தர காத்து இருக்கிறான். இந்த துவா வாங்க, இந்த துவா பதிலுக்கு நீங்க துவா செஞ்சிருக்கா ஐஸ்வர்யா அறிவிக்கிறாங்க. யாராவது ஏதாவது கொடுத்து துவா செஞ்சா அதே மாதிரி அவருக்கு நீ கொடுத்துரு அல்லாஹ் அப்படின்னு துவா செஞ்சிருங்க. இந்த சதக்கா நன்மை அல்லாஹ் நாளைக்கு மறுபடியும் தருவான்பதாக சொல்றாங்க. அதனால பயத்தோட கேட்கலாம். 4 விஷயம், பயந்து கேளுங்க, ஆதரவு வச்சு கேளுங்க, இன்னொன்னு பணிவா கேளுங்க, 4வது ஹுஃபியா மறைவா கேளுங்க. எப்படியும் பலகீனத்தை உதவும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். சல்லாஹ் சொல்றாங்க இன்னல்லாஹ் லா யக்புலு துஆஅன், சில அடைய துவா அல்லாஹ் கபூலாக்க மாட்டான். ஏன்னு சொன்னா கல்பி காஃபிலா, அவனுடைய கல்பு ஆஜரா இருக்காது. அந்த கல்புல எங்கேயோ சிந்தனை வேற ஏதோ சிந்தனை வச்சுட்டு அல்லாட்ட கேட்டுருப்பான். அப்படி கேட்டேன்னு சொன்னா அல்லாஹ் அந்த துவா கபூலாக்க மாட்டான். எனவே துவா கேட்கும்போது முழுக்க அல்லாட்ட சரணடைஞ்சு துவா கேளுங்க என்பதாக சொல்றாங்க. 7வது, நீங்க யாராவது பிறருக்கு அநியாயம் செஞ்சிருந்தா பதுவா அநியாயம் செய்ய அந்த அநியாயத்தின் காரணமா அல்லாஹ் துவா கபூலாக்க மாட்டான். நீங்க ஏதாவது பதுவா பெரிய விஷயம், இந்த அநியாயத்து பிறகு மீது நீங்க சாப்பாத்தை வாங்கி அநியாயம் செஞ்சீங்க சொன்னா அல்லாஹ் உங்க துவா வாழ்நாள் ஃபுல்லா கபூலாக்க மாட்டான். அவர்கிட்ட போய் நீங்க மன்னிப்பு கேட்காத வரை அந்த துவா அல்லாஹ் கபூலாக்க மாட்டான். 9வது, திட்டமிட்டு சிலர் அல்லாஹ் தள்ளி போடுவானா. திட்டமிட்டு நீங்க துவா கேட்டுட்டே இருப்பீங்க, அல்லாஹ் துவா கபூலாக்க மாட்டான், தள்ளி போட்டே இருப்பான். ஏன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா சொல்லுவான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ட்ட, அவர் துவா கேட்டுட்டே இருக்கணும், அவர் அப்படியே கண்டுக்காம விட்டுடுங்க. ஏன்னு சொன்னா அவருடைய குரல் எனக்கு ஆசையா இருக்குது, அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுன்னு ஆசைப்படுறேன், அவர் என்கிட்ட கெஞ்சி கேட்கறா இல்லையா, அந்த கெஞ்சிதல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் கேட்டுட்டே இருக்கட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா தள்ளி போட்டுட்டே இருப்பான் துவாவை. அதனால அல்லாஹ் அதிகமா துவா கேளுங்க. 9வது, ஹலாலான விஷயத்த சாப்பிடணும். வயிற்றுல நம்ம உடல்ல சீக்கிரமா கெட்டு போறது சொன்னா வயிறு தான். அதனால ஹலாலான விஷயத்த சாப்பிட சொன்னா துவா கபூலாகும். சில பேர் ஹோட்டல்ல போய் சாப்பிடுவாங்க, அது ஹோட்டல் நான்வெஜ் சாப்பிடுறது ரொம்ப எல்லா ஹோட்டலும் ஹலாலும் போட்டிருப்பாங்க, நமக்கு தெரியாது இல்லையா. அதனால ஹோட்டல்ல சாப்பிட முடிஞ்சா தவிர்த்துங்க, குறிப்பா நான்வெஜ்ஜை தவிர்த்துங்க. ஹலாலான உணவு சாப்பிட்டாதான் துவா கபூலாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. 10வது, கடைசியா ஹராமான விஷயத்தை பத்தி துவா கேட்கணும். உறவு முறை பத்தியோ அவன் நாசமா போட்டோம் அவன் விளங்காம போகணும் அப்படின்னு சொல்லி துவா கேட்காம அல்லாஹ் கபூலாகும். இந்த 10 விஷயங்களா அல்லாஹ் தஆலா துவால நிறைய ரகசியங்கள் வச்சிருக்கான். அல்லாஹ் தஆலா கேட்டு பெறக்கூடிய தௌஃபீக் எல்லாம் தந்தாது புரிவானாக. வாஹிதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.